ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார் முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. வைணவர்களுக்கு ஏகாதசி விரதம் என்பது மிக முக்கியமாக எடுக்கப்பட்டுள்ளது. ஒரு வருடத்திலே 24 அல்லது 25 ஏகாதசிகள் வரும். அந்த ஏகாதசிகளிலே உபவாசம் இருப்பது மிகவும் விசேஷம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். இந்த உபவாசம் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் என்னால், உபவாசம் என்னால் பட்டினி இருப்பது, இந்த பட்டினியாகிற உணவு எதுவும் உட்கொள்ளாமல் இருக்கக்கூடிய விரதம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் உபவாசம் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்னால், உப என்னால் சமீபத்தில், வாசம் என்னால் வசித்தல், சமீபத்தில் வசித்தல் என்று பொருள்படும். யாருடைய சமீபத்தில் நாம் வசிக்க வேண்டும் என்னால், எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன் அவனுடைய சமீபத்தில் வசித்தல்தான் இந்த விரதம் என்று காட்டுகிறார்கள். சரி, சமீபத்தில் வசித்தல் என்னால் அவனுக்கு அருகில் வசித்தல். அப்போ நாம் நேர போய் கோயிலுக்கு போய் அன்றைய தினம் முழுவதும் எம்பெருமானோடையே இருந்து விடலாமா என்னால், அது நம்மால் முடியுமா என்னால் முடியாது. சமீபத்தில் வசித்தல், எம்பெருமானோடு சேர்ந்து வசித்தல் என்னால் நம்முடைய நினைவாலே, புத்தியாலே, மனசாலே எம்பெருமானோடு அருகிலே வசித்தல் என்பதுதான் அர்த்தம். எப்பொழுதுமே வைணவர்கள் எல்லா நாள்களிலுமே எம்பெருமானை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். குறிப்பாக ஏகாதசிகள் தோறும் எம்பெருமானை காலை முதல் அடுத்த நாள் காலை வரை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி நினைக்கின்ற ஒரு சமயத்திலே இவர்களுக்கு பசி கூட எடுக்காதாம். எப்பொழுதுமே எம்பெருமானை அனுபவித்து கொண்டிருந்தால் எப்பொழுதும் நாள் திங்கள் ஆண்டூழி ஊழி தரும் அப்பொழுதை கப்பொழுது என் ஆறாவமுதமே என்று ஆழ்வார் எம்பெருமானை பாடுகிறார். அந்த ஆறாவமுதத்தை அனுபவிக்கின்ற காலத்திலே நமக்கு இந்த சாதாரண அன்னத்தினுடைய நினைவே வராதாம். ஆக உபவாசம் என்னால் எம்பெருமானை நினைத்திருத்தல். எம்பெருமானையே நாம் இடைவிடாது நினைத்திருக்கின்ற காலத்திலே நமக்கு பசியே ஏற்படாது என்கிற ஒரு காரணத்தினால் அன்றைய தினம் உணவு உட்கொள்வதில்லை. இப்படி ஒரு விரதத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த 24 அல்லது 25 ஏகாதசிகளிலே எல்லா ஏகாதசிகளிலேயும் நாம் விரதம் இருந்து அடுத்த நாள் காலை, அதாவது துவாதசி அன்றைய தினம் காலை ஒரு 7 அல்லது 8 மணிக்குள்ளாக அந்த விரதத்தை முடித்து கொண்டு நாம் பெருமாளை சேவித்து அவரிடத்திலிருந்து துளசி தீர்த்தம் இவைகளையெல்லாம் பெற்றுக்கொண்டு அந்த விரதத்தை முடித்து பெருமாளுக்கு கண்டருளச் செய்த, அதாவது எம்பெருமானுக்கு படைக்கப்பட்ட அன்னத்தை உண்ணுதல் என இதுதான் ஒவ்வொரு ஏகாதசியும் நாம் இருக்க வேண்டிய ஒரு விரதம். விசேஷமாக பார்த்தோம் என்னால் 2 ஏகாதசிகள், கைசிக ஏகாதசி என்ன ஒரு விரதம், வைகுண்ட ஏகாதசி என்று இன்னொரு ஏகாதசி, ஒரு பெரிய விரதம் இருக்கிறோம். இந்த கைசிக ஏகாதசி என்னால் இது கார்த்திகை மாதத்திலே வரக்கூடிய சுக்லபக்ஷ, அதாவது வளர்பிறை ஏகாதசி. ஒரு மாதத்திலே வளர்பிறை 15 நாட்கள், தேய்பிறை 15 நாட்கள். வளர்பிறையிலே ஒரு ஏகாதசி வரும், 11வது திதி, பிரதமையிலிருந்து ஆரம்பித்தால் 11வது திதி ஏகாதசி. தேய்பிறையிலே ஒரு ஏகாதசி வரும். இந்த ஏகாதசியிலே கைசிக ஏகாதசி என்பது வளர்பிறையிலே, கார்த்திகை மாதம் வளர்பிறையிலே வரக்கூடிய ஏகாதசி. இந்த ஏகாதசியினுடைய மகிமையை பகவானே தெரிவித்துள்ளார். நம்ம எல்லோருக்கும் தெரியும், எம்பெருமான் ஒரு காலத்திலே வராக அவதாரம் எடுத்தான். இந்த பூமியெல்லாம் இந்த அண்டபித்தியிலே ஜலத்துக்குள்ளே மூழ்கி கிடந்தது. அப்பொழுது வராகமாக வந்து இந்த பூமியை எம்பெருமான் மீட்டெடுத்தான் என்று அந்த சரித்திரத்தை நாம் நன்கு அறிவோம். அந்த சமயத்திலே அவன் பூமியை மீட்டெடுத்து அந்த பூமி பிராட்டிக்கு பல விஷயங்களை, பல உபதேசங்களை எல்லாம் அவன் சொன்னான். குறிப்பாக அந்த உபதேசங்களிலே தலை பெற்று விளங்குகிற உபதேசம் என்னவென்றால் பகவானுடைய நாம சங்கீர்த்தன வைபவம். இந்த கலியுகத்திலே நமக்கு பெரிய தர்மம் என்னன்னு கேட்டால் பகவானுடைய நாம சங்கீர்த்தனம்தான் மிகப்பெரிய தர்மமாக, இந்த கலியுக தர்மமாக கூறப்பட்டுள்ளது. அந்த கலியுக தர்மத்தை அவன் எப்பொழுதோ ஆதியிலேயே இந்த நாம சங்கீர்த்தனத்தினுடைய வைபவத்தை அவன் எம்பெருமான் வராகப்பெருமாள் பூமி பிராட்டிக்கு அருளி செய்துள்ளார். அந்த சமயத்திலே நம் பாடுவான் என்னொரு சிறந்த அடியவர் அவருடைய சரித்திரத்தை சொல்லி
இந்த நம்பாடுவான் என்பவர் நம்முடைய நாம சங்கீர்த்தனத்திலே, அதாவது எம்பெருமானுடைய நாம சங்கீர்த்தனத்திலேயே அவர் ஊன்றி இருந்தார். அந்த நாம சங்கீர்த்தனத்தாலேயே அவர் பெரிய பேரெல்லாம் பெற்றார் என்று அந்த நம்பாடுவானுடைய ஒரு வைபவத்தை, சரித்திரத்தை தெரிவிக்கிறார் பூமி பிராட்டிக்கு. யார் அந்த நம்பாடுவான் என்னால், அவர் பாணர் குலத்திலே அவதரித்தார். மிகச்சிறந்த விஷ்ணு பக்தர். அவருடைய காரியம் என்னவென்றால், ஒவ்வொரு ஊராக சென்று எம்பெருமானை நல்ல இசையாலே பாடி எம்பெருமானை மகிழ்விப்பதுதான் அவருடைய காரியமாக அவர் கொண்டிருந்தார். ஒரு நாள் இந்த கைசிகை ஏகாதசி அன்று, அதாவது கார்த்திகை மாதம் வளர்பிறையிலே வரக்கூடிய ஏகாதசி அன்று இரவு அவர் திருக்குறுங்குடி என்கிற திவ்ய தேசம், இப்பொழுது திருநெல்வேலிக்கு அருகிலே இருக்கிறதே திருக்குறுங்குடி மகேந்திரகிரி என்ன அந்த மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு திவ்ய தேசம், அங்கே எழுந்தொழிருக்கக்கூடிய பரிபூர்ண நம்பி, சுந்தர பரிபூர்ணன் என்றெல்லாம் அந்த எம்பெருமானுக்கு பெயர். அந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும் என்று அவர் ஏகாதசி அன்னைய தினம் இரவு ஒரு காடு வழியாக திருக்குறுங்குடி கோயிலுக்கு செல்கிறார். அவர் போகின்ற வழியிலே ஒரு பெரிய பிரம்ம ராட்சசு என்று சொல்லுவார்கள், ஒரு ராட்சசன் போன்ற ஒருத்தன் அவரை பிடித்து கொண்டு விடுகிறான். அவரை பிடித்து கொண்டு, எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது, இப்பொழுது நான் உன்னை உண்ணப் போகிறேன், உன்னை உண்டு என்னுடைய பசியை தீர்த்து கொள்ளப் போகிறேன் என்று அந்த பிரம்மராட்சசு சொல்லித்து. இவர் நம்பாடுவான் பார்த்தார். இவருக்கு இந்த உயிர் போகிறதே என்னெல்லாம் பெரிய வருத்தமே இல்லை. ஆனால் அவருக்கு என்ன வருத்தம் ஏற்பட்டது என்னால், ஆசையாக எம்பெருமானை பாடலாம் என்று நாம் வருகிறோமே, இந்த வருகின்ற சமயத்திலே எம்பெருமானை பாடி மகிழ்விக்காமல் நம்முடைய உயிர் போனால் அது பெரிய குறையாய் தீர்ந்து விடுமே என்று அவர் அந்த பிரம்மராட்சஸை பார்த்து நம்பாடுவான் சொன்னார், நீ என்னை புஜித்துக்கொள், நீ என்னை உண்டுகோ, எனக்கு அதை பற்றி ஆக்ஷேபனை இல்லை. ஆனால் ஒரே ஒரு சின்ன ஒரு விண்ணப்பம், நான் தாழ்மையோடு உன்னை கேட்டுக்கொள்கிறேன். நான் போய் எம்பெருமானை சேவித்துவிட்டு, திருக்குறுங்குடி நம்பி எம்பெருமானை சேவித்துவிட்டு நான் வந்து விடுகிறேன். வந்த பிற்பாடு என்னை நீ உண்ணலாம், நான் நிச்சயமாக வருகிறேன் என்று அவர் சொன்னார். ஆனால் அந்த ராட்சஸ் என்ன சொல்லித்தேனால், இது கூட யாராவது நம்புவாடா? யாராவது ஒருத்தன் பிரம்மராட்சசிடத்திலிருந்து தப்பித்து போய் பெருமாளை சேவித்து விட்டு மறுபடியும் வந்து அகப்பட்டு கொள்கிறேன் என்று ஒருத்தன் சொன்னான், ஆனால் இதையெல்லாம் நம்ப முடியாது என்ன அந்த பிரம்மராட்சசு சொல்லித்தான். உடனே அவர் என்ன செய்தார், அந்த சமயத்திலே ஒரு 18 விதமான மிகப்பெரிய சத்தியங்களை எல்லாம் பண்ணார். நான் திரும்ப வரவில்லை என்னால் இன்ன பாவத்தை அடவக்கடவேன், நான் திரும்ப வரவில்லை என்னால் இன்ன பாவத்தை அடையக்கடவேன் என்று 18 சத்தியத்தை அந்த நம்பாடுவான் பண்ணார். அந்த சத்திய வாக்கையெல்லாம் கேட்டு அந்த பிரம்மராட்சசும் என்ன பண்ணித்து என்னால், சரி நீ போய் எம்பெருமானை சேவித்து விட்டு வா, அந்த நம்பி எம்பெருமானை பாடிவிட்டு வா என்று அவனை, அந்த நம்பாடுவானை அனுப்பியது அந்த பிரம்மராட்சசு. அவரும் உண்மை தவறாதவர், சத்தியவாக்கை மீறாதவர். நேரே போனார். அந்த கைசிகை ஏகாதசி அன்றைய தினம் இரவன்னைக்கு பெருமாளை சேவித்தார். துவாதசி அன்று விடியற்காலையிலே எம்பெருமானிடத்திலே தீர்த்த பிரசாதங்கள் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டார். வாங்கி கொண்டவர் மறுபடியும் அந்த பிரம்மராட்சஸை தேடி வந்து விட்டார். வந்து அவர் சொன்னார், நான் பெருமாளை சேவித்து வந்து விட்டேன், இதுக்கு மேல் நீ என்னை உண்ணலாம் என்று சொன்னாராம். அந்த பிரம்மராட்சஸுக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்படி கூட யாராவது வேண்டுமென்றே ஒரு ராட்சசன் கையிலே அகப்படுவார்களா? நீ சாதாரண பிறவி அன்று, நீ ஏதோ ஒரு பெரிய அவதார புருஷன், நீ யார் என்ன என்று கேட்க அவர் சொன்னார், நான் பாடுவான், நான் எம்பெருமானை பாடி மகிழ்விப்பதுதான் என்னுடைய காரியம் என்னெல்லாம் சொன்னார். அப்போ அந்த பிரம்மராட்சசு சொல்லித்து, இந்த மாதிரி நீ பெரிய புண்ணியங்கள்லாம் பண்ணியிருக்கிறாய், உன்னுடைய பாட்டிலே நீ நிறைய எம்பெருமானை எல்லாம் பாடியிருக்கிறாய் இல்லையா, அந்த பாடல்களினாலே பல புண்ணியங்களை நீ அடைந்திருக்கிறாய், அந்த புண்ணியத்தின் பலனையெல்லாம் நீ எனக்கு கொடுத்தால் எனக்கு இந்த பாவம் தொலைந்து, நானே ஒரு முன்னாலே சோமசர்மா என்னொரு பிராமணனாகத்தான் இருந்தேன், ஒரு யஜ்ஞாதி யஜ்ஞாதிகள் பண்ணும் பொழுது அதிலே ஒரு குறை ஏற்பட்டதனால் இப்படி ஒரு பிரம்மராட்சசு தேகம் எனக்கு கிடைத்து விட்டது. உன்னுடைய புண்ணியத்தை எல்லாம், அதாவது நீ பாடலாக எம்பெருமானை பாடினாயே, அந்த பாடல்களுடைய பலனையெல்லாம் நீ எனக்கு கொடுத்தால் இந்த சாபம் எனக்கு தொலைந்து நானும் சாதாரண மனிதனாக மாறிவிடுவேன், எனக்கு நீ உன்னுடைய புண்ணியத்தினுடைய பலனை கொடுத்து விடு என்ன அந்த பிரம்மராட்சசு கேட்டதாம். ஆனால் அந்த பாடுவான் சொல்லிவிட்டார், நான் புண்ணியத்தினுடைய பலத்தை எல்லாம் கொடுக்க மாட்டேன், என்னை சாப்பிட வேண்டும் என்று நீ சொன்னாய், இப்பொழுது என்னை நீ சாப்பிடலாம் என்ன அவர் தீர்மானமாக சொல்லிவிட்டார். அதற்கு மேலே அந்த பிரம்மராட்சசு அவரிடம் மன்றாடி கேட்டுக்கொண்டு என்ன பண்ணித்து என்னால், அன்றைய தினம் இரவு அவர் எம்பெருமானை துதித்து பாடிய கைசிகம் என்னொரு பண்ணிலே எம்பெருமானை பாடினாராம். அந்த கைசிகம் என்கிற பண்ணிலே பாடின பாடலுடைய பலனை கொண்டு, அந்த பலனை கொடுத்து இந்த பிரம்மராட்சஸை அவர் மறுபடியும் உத்தரிப்பித்தார்.
அதாவது இந்த பிரம்மராட்சஸுக்கு அந்த சாபம் தொலையும்படி அவர் செய்து அவருக்கு நல்ல ஒரு சரீரம் ஏற்பட அவர் வழிவகுத்து கொடுத்தார் என்று இந்த கதையை வராக பெருமாள் பூமி பிராட்டியை பார்த்து அருளி செய்தார். ஆக இருவருமே இந்த பாடுவானும் சரி இந்த பிரம்மராட்சசும் சரி நன்றாக பிற்காலத்திலே என்னையே வந்து அடைந்தார்கள் என்று அந்த சரித்திரத்தை சொன்னார். இந்த ஒரு சரித்திரமானது ஒவ்வொரு கோயில்களிலேயும் என்ன நடக்கிறது என்னால் கைசிக ஏகாதசி அன்னைய தினம் இரவு தொடங்கி கைசிக துவாதசி அதாவது அடுத்த நாள் விடியற்காலை வரை இந்த இந்த கைசிக புராணம் என்று இந்த பகுதிக்கு பேர். இது வராக புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி. இந்த பகுதியை எம்பெருமான் முன்னால் வாசிப்பார்கள். அங்கே கைசிக புராண பட்டணம் என்று இதற்கு பெயர். வாசித்த பிற்பாடு பெருமாளுக்கு தளிகைகள் எல்லாம் அமுது செய்யப்பட்டு விசேஷமாக தீர்த்தம் பிரசாதம் எல்லாம் அங்கே கோஷ்டிக்கு கொடுக்கப்படும். இந்த கைசிக துவாதசி அன்னைய தினம் எம்பெருமாளை சேவித்து இந்த புராணத்தை நம்முடைய காதுகளிலே நாம் கேட்டால் நமக்கு என்ன ஆகும் என்று அந்த வராக பெருமாளே தெரிவிக்கிறார். என்னால் இந்த கைசிக புராணத்தை யார் வாசிக்கிறான் யார் கேட்கிறான் இவர்கள் எல்லோருமே இந்த பாடுவானை போலே நம்மை வந்து அடைவார்கள். நம்மை வந்து அடைந்து உயர்ந்த பலனாகிற நமக்கு கைங்கரியம் செய்வார்கள் என்று பெருமாள் தெரிவிக்கிறார்கள். ஆக வைணவத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் என்ன செய்வார்கள் என்னால் இந்த கைசிக ஏகாதசி அன்னைய தினம் இரவு நாள் முழுக்க பட்டினி இருந்து எம்பெருமானை நினைத்து கொண்டிருந்து அன்றைய தினம் இரவு அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போய் அந்த கைசிக புராணத்தை கேட்டு அடுத்த நாள் காலை பெருமாளிடத்திலிருந்து தீர்த்தம் பிரசாதம் எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அந்த மிகப்பெரிய ஒரு விரதம் ஏகாதசி விரதத்தை தலை கட்டுவார்கள். இது பெரிய உற்சவமாக பல திவ்ய தேசங்களிலே விசேஷமாக நடைபெறுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இது உண்மையாகவே நடந்த இடமான திருக்குறுங்குடி அந்த திவ்ய தேசத்திலே இந்த புராண படனம் என்ன பெருமாளுக்கு புறப்பாடு என்ன அந்த நம்பாடுவான் சரித்திரமே ஒரு நாடகம் போலே அங்கே நடத்தப்படும். விசேஷமாக அந்த ஊருக்கு சென்று அந்த திவ்ய தேசத்துக்கு சென்று இதையெல்லாம் நாம் சேவிக்கலாம். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல திவ்ய தேசங்கள் திருவரங்கம் பெரிய கோயில் அன்றைய தினம் பெரிய அந்த கைசிக புராணத்தை பராசர பட்டர் என்கிற ஆச்சாரியர் அவர் வம்சத்திலே வந்தவர்கள் அந்த புராணத்தை வாசிப்பார்கள். இந்த புராணத்தை கேட்டு நம்பெருமாள் உற்சவர் ரங்கநாதர் இருக்கிறாரே அவர் மிகவும் மகிழ்ந்து கற்பூர படியேத்தம் என்று கண்டருளி மூலஸ்தானம் சேருவார். மிக விசேஷமான உற்சவம். இன்னும் பல பல திவ்ய தேசங்கள் திருவல்லிக்கேணி காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் திருமலை திருப்பதி என்று எல்லா திவ்ய தேசங்களிலேயும் இந்த கைசிக புராணம் இந்த வாசித்தல் என்கிற ஒரு உற்சவம் மிக விசேஷமாக நடைபெறும். நம்மால் முடிந்தால் நாம் அருகிலே இருக்கக்கூடிய கோயிலிலே இந்த கைசிக புராணம் வாசிக்கும் பொழுது நாமும் சென்று கேட்டு அந்த புராணத்தை நம்முடைய காதால் கேட்டாலே மிகப்பெரிய பலன் என்று பெருமாள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக கைசிக ஏகாதசி அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அன்றைய தினம் பூராக உபவாசம் பட்டினி இருந்து அதற்கு மேலே இரவு கோயிலுக்கு சென்று இந்த கைசிக புராணத்தை கேட்டு அடுத்த நாள் காலையிலே துவாதசி அன்னைய தினம் காலையிலே பெருமாளிடத்திலே தீர்த்தம் துளசி பிரசாதம் இவங்களை எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அந்த விரதத்தை முடிந்தால் நம்மால் தலை கட்டலாம். முழுக்க பட்டினி இருக்க முடியாது, எனக்கு வயசாகிவிட்டது இல்லை உடம்பு சரியில்லை என நினைப்பவர்கள் ஏதோ கஞ்சியோ பழமோ பாலோ சாப்பிட்டு கொண்டு அதை நாம் அந்த விரதத்தை நாம் தலை கட்டலாம். இது கைசிக ஏகாதசி கைசிக துவாதசியினுடைய மகாத்மியம்.